பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு சிந்தனை துளிகளை நாம் சிந்தித்து விட்டு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பொறாமை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அனுபவிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ பொறாமையை பத்தி நம்ம இன்னைக்கு யோசித்து அதுல 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 நம்ம ஜெபிக்க போறோம். பொறாமை வந்து ஒரு தீய குணம். ஒருவருடைய மன அமைதியை கெடுக்கும். ஆஹ் ஆதியாகமம் 31வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ராகேல் தன்னுடைய சகோதரை பார்த்து என்ன சொல்றாங்க, சகோதரிக்கு குழந்தை பிறகுதை பார்த்து பொறாமப்படுறாங்க. அதுல கிளியரா இருக்குது. அவங்க யாக்கோப்பை பார்த்து சொல்றாங்க, நீர் எனக்கு பிள்ளை கொடும், இல்லைனால் நான் சாகிறேன். அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனா தன் சகோதரிக்கு குழந்தை பிறக்குதுன்னு சொல்லிட்டு பொறாமப்படுறாங்க. அதே மாதிரி யாக்கோபு, ஏசா, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பைபிள்ல இருக்குது. பொறாமைனால எப்படி எல்லாம் அவங்க அழிந்து போறாங்க, என்னென்ன நஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 4வது வசனம், பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? வா, பயங்கரமான ஒரு பயங்கரமான வசனம் இது. அந்த பொறாமைக்கு முன்னாடி முன்னிற்கத்தக்கவன் யார்? அது அது ஒரு கொடூரமான ஆயுதம். ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பொறாமை வந்து ஒருத்தருக்குள்ள இருக்குதுனாக்கா அது நம்பிக்கையின்மையும் மனசோர்வையும் கொண்டு வரும். 2வது பாத்தீங்கன்னா, பொறாமை ஒருவரை கொடூரமாக்குகிறது. மனசோர்வையும் கொண்டு வரும். அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. ஏன்னா மற்றவங்களே பார்க்கறதுலயே அவங்க பிஸியா இருப்பாங்க. 2வது, அவங்களுக்கு அது ஒரு கொடூரமான ஒரு வியாதி மாதிரி அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். 3வது பாத்தீங்கன்னாக்கா, பொறாமை கசப்பை கொண்டு வருகிறது. ரொம்ப கசப்பு. ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அவங்களால மெயின்டைன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு கசப்பை கொண்டு வரும். 4வது காரியம், பொறாமை குழப்பத்தை ஏற்படுத்தும். பயங்கர குழப்பமா, எங்கெல்லாம் பொறாமை இருக்குதோ அங்கெல்லாம் குழப்பம் இருக்கும். ஏன்னா எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. 5வது காரியம், இட் வில் மேக் யூ எம்ப்டி. பொறாமை வந்து உங்களை ஒரு வெறுமையாக்கி விட்டுரும். ஆமா, உங்களால எதையும் யோசிக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. பொறாமை இருந்தாலே, அவங்களுக்குள்ள பொறாமை இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. எப்படி அவங்க பொறாமைப்படுறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு நம்ம நல்லா ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நல்ல ஒரு காலேஜ்ல இடம் கிடைச்சிருச்சோ, அல்லது நல்ல சம்பளம் வாங்குறோம், நல்ல வாழ்க்கையில முன்னேறிட்டோம் அப்படின்னாலே கூட இருந்தவங்களே அப்படியே கழட்டிட்டு போயிடுவாங்க. நம்மளை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம நஷ்டத்துல இருந்து எப்படி எப்படியோ முன்னேறி வரோம் தெரியும். ஆனா அவங்க கண்ணு எதிர்க்க நம்ம முன்னேறக்கூடாது. முன்னேறிட்டா உடனே நம்மளை விட்டு விலகிட்டு நம்மளை பத்தி கசப்பா பேசுவாங்க. சோ பொறாமை இருக்கிறவங்க மற்றவங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணுங்க. பொறாமை வந்து முக்கியமா வீட்லயே தொடங்கிடும். அது வீட்டுக்குள்ளேயே பொறாமை இருக்கும். ஒரு சிப்லிங்ஸ்குள்ள, கூட பிறந்தவங்க கூட பொறாமை இருக்கும். கசின்ஸ்குள்ள பொறாமை இருக்கும். அப்புறம் குடும்பமா, சித்தப்பா குடும்பம், பெரியப்பா குடும்பம், அத்தை குடும்பம், மாமா குடும்பம்னு இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே எல்லாருக்குள்ளும் பொறாமைனால ரிலேஷன்ஷிப்பே ஸ்பாயில் ஆகுது. ஒரு ஒரு நல்ல 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 ஐக்கியமே உடைஞ்சு போகும். நல்லாதான் இருப்பாங்க. சின்ன வயசுல எல்லாம் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. நல்ல நல்ல நல்லா ஓடி ஓடி விளையாடுவாங்க. ஒண்ணாதான் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் முன்னேறிட்டோம் நினைச்சாலே உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. உங்ககிட்ட பேச்சே வச்சுக்க மாட்டாங்க. அத தப்பு தப்பா நம்மள பேசி, அவங்க கிடக்குறாங்க அப்படின்டுவாங்க. சோ இந்த மாதிரிலாம் பொறாம பாத்தீங்கன்னா, நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கேயோ மறைஞ்சுகிட்டு நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கூடவே தான் அவங்க வாக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. பொறாம குணம் இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. அவங்க வாழ்க்கைய பார்க்கணும், அவங்க குடும்பத்தை பார்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு, ஐயோ அவங்க முன்னேறிட்டாங்களே, ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்களே, அவங்க நம்ம முன்னேறிக்கிட்டே போவோம். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பாருங்களேன், அவங்க அதே ஸ்டேட்டஸ்ல தான் இருப்பாங்க. எல்லாருடைய ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டு, நம்ம ஸ்டேட்டஸையும் பார்த்துக்கிட்டு, அவங்க அதே ஸ்டேட்டஸ்ல தான் இருப்பாங்க. ஏன்னா பொறாம அவங்கள ஒரே இடத்துல உட்கார வச்சிருச்சு. வேற எதுவுமே இல்லை. பொறாமப்பட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல லேண்ட் வாங்கிட்டாலோ, அல்லது வீடு வாங்கிட்டாலோ, நல்ல நல்ல ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ, கொஞ்சம் அப்படி முன்னேறிட்டாலோ அவ்வளவுதான், தாங்க முடியாது. ஏன், ஃபாரின் போயிட்டு அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் நம்மள அப்படியே கை கழுவிடுவாங்க. என்னமோ அவங்க குடும்பத்துல யாருமே போவாத மாதிரியும், நம்ம மட்டும்தான் போயிருக்கிற மாதிரி நம்மள அப்படியே பொறாமப்பட்டு
ஐயோ ஃபாரின் போயிட்டாங்க, அவங்க ஃபாரின் போயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன, இல்லாது பொல்லாதெல்லாம் பேசி ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு கஷ்டங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. யாரும் முன்னேறக்கூடாது, யாரும் எதையும் செய்யக்கூடாது, யாரும் யார்கிட்டயும் அவங்கள விட்டா நம்ம வேற யார்கிட்டயும் பேசக்கூடாது. பொறாம எலும்புருக்கின்து வேதம். வேதம் சொல்லுது பொறாம வந்து எலும்புருக்கி. அந்த 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 ஒருத்தருக்குள்ள அந்த பொறாம அவங்கள வேக வைக்கும். அவங்கள வந்து அவங்கள எப்படியெல்லாம் செய்யும்னாக்கா, வியாதியாக்கும். அவங்களால எதுவுமே யோசிக்கவே முடியாது. அ 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல, பொறாமையும், வாக்குவாதமும், பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து, மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இந்த பொறாமைய வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வருவாங்க. பொறாமைய வச்சுக்கிட்டு கொயர்ல இருப்பாங்க. பொறாமைய வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. பொறாமைய வச்சுக்கிட்டு சர்ச்சுல வந்து எல்லாத்துலயும் இருப்பாங்க. எல்லா காரியத்திலும் இருப்பாங்க. சர்ச்சுல நடக்கிற அவ்ளோ சண்டைக்கும் காரணம் ஆலயங்களில பல ஆலயங்களில பயங்கர சண்டைகள் நடக்குது, குழப்பங்கள் நடக்குது. அவ்வளத்துக்கும் காரணம் பொறாம தான். வேற ஒண்ணுமே இல்ல. அவன் குடும்பம் முன்னேறக்கூடாது, இவன் குடும்பம் முன்னேறக்கூடாது, இவங்க உள்ள வரக்கூடாது, அவங்க உள்ள வரக்கூடாது, இவங்க பிள்ளைங்க முன்னேறக்கூடாது. ஸோ இந்த பொறாமைனாலேயே இன்னைக்கு நல்லா பேசிட்டு இருந்தவங்க, நல்லா பழகிட்டு இருந்தவங்க, குடும்பத்துக்குள்ள நல்லா ஜாலியா இருந்தவங்க, பொறாமைனால வெளிய இருக்கிறாங்க. எல்லாம் சர்க்கிள விட்டு வெளில இருக்கிறாங்க. யார்ட்டயும் போயிட்டு நம்ம போய் 3வது ஆள்ட்ட கூட நல்லா பேசிடுவோம். ஆனா நல்லா தெரிஞ்சவங்க கிட்டயும், சொந்த பந்தங்கள்கிட்டயும் போய் பேசவே முடியாது. ஒரு மாரி பார்ப்பாங்க. நம்மள முன்னாடி விட்டுட்டு, பின்னாடி இருந்து குறை பேசுவாங்க. "பாத்தியா எப்படி போகுது பாத்தியா? எப்படி இருக்குது பாத்தியா? அவங்க பத்தி எப்படி இருக்கிறாங்க?" பின்னாடி குறை பேசுவாங்க. பொறாம ஐயோ அப்பா! அதுக்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அப்படி பொறாம குணம். பொறாமைய வச்சுக்கிட்டு அவங்க என்ன ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. அதே மாரி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்துல அழகா சொல்லுது, "அன்புக்கு பொறாமை இல்லை." ஒருத்தருக்குள்ள உண்மையான அன்பு இருக்குதுன்னா, அவங்களுக்குள்ள பொறாமை இருக்காது. இருக்கவே இருக்காது. கண்டிப்பா. அவங்க கடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு நல்லா பாருங்க, பொறாம இருக்கிறவங்களால ஜெபிக்க முடியாது. சரியா பைபிள வாசிக்கவும் முடியாது. கண்டிப்பா. அவங்கள எப்படி ஜெபிப்பாங்க? அவங்க மனசுக்குள்ள ஜெபம் பண்ணி வெளியில ஜெபம் பண்ணுவாங்க. மனசுக்குள்ள, ஐயோ! அவங்க முன்னேறிடுவாங்களே! அவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. இவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. அவங்க முன்னேறிட்டா, நம்ம ஜெபம் கேட்கப்பட்டுட்டா, அப்படி யோசிப்பாங்க அவங்க. அதுவும் பொறாம குணம் தான். அதனால மற்ற அவங்க அவங்க அவங்களால ஜெபிக்கவும் முடியாது. அவங்களால மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணா, அவங்க முன்னேறிடுவாங்களோன்னு என்ற எண்ணத்துல ஜெபம் பண்ணுவாங்க. பைபிள் கூட வாசிக்க முடியாது அவங்களால. பொறாமை இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. பொறாமை இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களையே பேசிட்டு இருப்பாங்க. மற்றவங்கள பத்தி பேசிட்டே இருப்பாங்க. மற்றவங்கள தாக்கிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்கள மற்றவங்கள கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஜாஸ்தி படிச்சிடக்கூடாது. அவங்களோட ஜாஸ்தி வேலையில இருக்கக்கூடாது. அவங்களோட ஜாஸ்தியா எதுலயுமே இருக்கக்கூடாது. எப்படியெல்லாம் அவங்கள அவமானப்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் அவங்கள பத்தி கிழிச்சு தள்ளணுமோ, அப்படி கிழிச்சு தள்ளுவாங்க. பொறாம இருக்கிறவங்க. ஸோ மற்றவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன அவங்களுக்கு கிடைக்க போதோ தெரியல அதனால. இன்னொன்னு பாருங்க, பொறாம இருக்கிறவங்களால ஜெயிக்கவே முடியாது. ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அவங்க ஜெயித்ததா சரித்திரமும் கிடையாது. ஏதோ எப்பயாச்சும் ஒரு தடவ ஜெயிச்சுட்டாங்கன்னா, அப்படியே 10 பேருக்கு சொல்லிட்டு சுத்தின்னு இருப்பாங்களே ஒழிய, அவங்களால ஜெயிக்கவே முடியாது. அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. உங்க மேல பொறாமப்பட்டவங்க ஒருத்தருடைய லைஃப பாருங்க. போய் பின்னாடி பாருங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதே இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களால முன்னேறி இருக்கவே முடியாது. எங்கும் முன்னேற மாட்டாங்க. ஆனா பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பிள்ளைய பாரு, இவங்க பிள்ளைய பாரு, அவங்க பிள்ளை முன்னேறக்கூடாது. என் பிள்ளை தான் முன்னேறணும். என் பிள்ளை தான் பாடணும். அவங்க பிள்ளை பாடக்கூடாது. என் பிள்ளை தான் பிரசங்கம் பண்ணணும். அவங்க பிள்ளை பேசக்கூடாது. இந்த மாதிரி பொறாமப்பட்டு பட்டு பட்டு மற்றவங்கள பார்த்து 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 அவங்க பிள்ளைங்க அப்படியே தான் இருப்பாங்க. மற்ற பிள்ளைங்க முன்னேறிக்கிட்டே போவாங்க. பொறாமைக்கு இது ஒரு பெரிய அ பெரிய எக்ஸாம்பிள் இது. நெறைய நீங்க திரும்பி பாருங்க. யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்கன்னு போய் பாருங்க. யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு போய் பாருங்க. பொறாம இருக்கிறவங்களால ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பா நான் சொல்றேன். ஜெயிக்கவே முடியாது. இன்னொன்னு பொறாம இருக்கிறவர்கள் பழி வாங்குவாங்க. எங்க பழி வாங்கலாம்? எங்க மானத்த வாங்கலாம்? யார் முன்னாடி இவங்கள மானத்த வாங்கலாம்? நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம எங்க போறோமோ சுத்திக்கிட்டே வருவாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மள உயர்த்தி விட்டுருவாரு. அவங்க சுத்தாத நம்ம பின்னாடி சுத்தாத அளவுக்கு உயர்த்தி விட்டுருவாரு. ஸோ
ஒருவேளை உங்கள பார்த்து பொறாமைப்பட்டு உங்களையே பின்னாடி பழி வாங்குறதுக்கு வராங்கன்னாக்கா கவலையே படாதீங்க. ஒரு கட்டத்துல கர்த்தர் எங்கேயோ உங்கள உயர்த்தி வச்சுருவாரு. அவங்க இருக்கிற இடத்திலே தான் இருப்பாங்க. நல்லா யோசித்து பாருங்க. இத கேட்டுக்கிட்டே நீங்க சிரிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா. யார் யாரோ உங்க மனசுல வருவாங்க. இத கேட்டுக்கிட்டே, ஆமால்ல அவங்க அப்படித்தான் இல்ல, இவங்க இப்படித்தான் இல்ல, இப்படிலாம் நீங்க யோசிப்பீங்க கண்டிப்பா. நீங்க யோசித்து பாருங்க. கண்டிப்பா பொறாம இருக்கிறவங்க இப்படிலாம் பழி வாங்குறாங்கனாக்கா, இப்படிதான் இருப்பாங்க அவங்க. இன்னொன்னு, பொறாம இருக்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யார குறை சொல்லுவாங்க? யார் மேல கண்ணு வச்சிருக்கிறாங்களோ, அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யாரையும் ரொம்பலாம் தேடி கண்டுபிடிச்சுலாம் பொறாமப்பட மாட்டாங்க. சொந்தத்துல அப்படியே கொஞ்சம் கிட்ட இருக்கிறவங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, அ ரொம்ப பழகிட்டா, அவங்க கூட தான் பொறாமப்படுவாங்க. வேற யாரு கூடயும் போயிட்டு பொறாமப்பட மாட்டாங்க. பொறாம இருக்கிறவங்க, அவங்க அவங்க நெனைக்கிறதெல்லாம் நடக்காது. நடக்கவே நடக்காது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அவங்க எப்படி நெனைப்பாங்கனாக்கா, அவங்க டாக்டருக்கு படிக்கிறாங்களா? நான் படிக்கிறேன் பார். அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்களா? நான் அதுக்கு மேல படிக்கிறேன் பார். அவங்க சயின்டிஸ்ட் ஆகுறாங்களா? நான் இன்னும் பெரிய ஆளா ஆகுறேன் பார். இப்படி சொல்லியே அவங்க அவங்க நெனைக்கிறதெல்லாம் நடக்காது. நடக்கவே நடக்காது. சிரிப்பு வருதுல்ல நம்ம கேட்கும்போதே இத. யோசித்து பாருங்க. எத்தன பேர் உங்க லைஃப்ல நீங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. இப்பதான் பெருசா வாயிலே பந்தல் போடுவாங்க. வாயிலே பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, எதையும் அவங்க ஜெயிக்க முடியாது. அவங்க நெனைக்கிறதெல்லாம் நடக்காது. ரொம்ப கஷ்டம். பொறாமை எலும்புருக்கி அடுத்தது. ஸோ பெட்டர் செக் அவுட். நீங்க எங்க இருக்கிறீங்க? யார் மேல பொறாமைப்படுறீங்க? அப்படி ஒரு குணம் இருந்ததுனாக்கா, இது எனக்கு தேவையில்ல ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பொறாமை இல்லனாக்கா, யார பார்த்தும் நம்ம புகழ்வோம். யாருன்னா ஒரு புது ட்ரெஸ்ல வராங்கனாக்கா, "ஏய் சூப்பரா இருக்கிறீங்க" அப்படின்னுவோம். யாராவது ஜெயிச்சிருக்கிறாங்கனாக்கா, கங்கிராச்சுலேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பொறாம இருக்கிறவங்க கங்கிராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. தேங்க் யூ கூட சொல்ல மாட்டாங்க. பிடுங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்ளோ ஒரு கெட்ட குணங்க பொறாம. ஒரு கொடூரமான ஆயுதம். அவங்களால தேங்க்ஸும் சொல்ல முடியாது, கங்கிராச்சுலேஷன் சொல்ல முடியாது, எந்த வாழ்த்துக்களும் சொல்ல முடியாது. நம்ம கெட்டு போறோம்னு நெனச்சுட்டா, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்டின்னாக்கா, அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுற ஆளு. உடனே 10 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. "உனக்கு தெரியுமா? அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களாம். உனக்கு தெரியுமா? அவங்க வீட்ல இப்படி நடந்துருச்சாம். உனக்கு தெரியுமா?" அவங்க யாருன்னா பொறாமப்படுறவங்க தான். பொறாமப்படுறவங்கலாம் இந்த மாரி பயங்கரமான குணத்துக்குள்ள இருப்பாங்க. தயவு செய்து அந்த வசனம் வாசித்தோம் பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம். அன்புக்கு பொறாமை இல்லை. இந்த வசனத்த கடைப்பிடிங்க. கண்டிப்பா ரொம்ப ஈஸியா ஒருத்தர பார்த்தோன்ன புகழணும். ஒருத்தர பார்த்தோன்ன அப்ரிஷியேட் பண்ணணும். ஒருத்தர பார்த்தோன்ன அவங்களுடைய அவங்கள பார்த்து என்ன பண்றீங்கன்னு கேட்கணும். அன்பா பேசணும். இது ஒரு அறிகுறி. ஒருத்தர பார்த்தோனே அப்படி திமிரா திரும்பிக்கிட்டு ஹலோ மட்டும் சொல்லிடுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டாங்க. பொறாம இருக்கிறவங்களுக்கு எல்லார்ட்டயும் நல்லா பேசவே முடியாது. பொறாம இருக்கிறவங்கள்ட்ட அவங்க கிட்ட ஒரு ஃப்ரீயாவே இருக்காது. குணம் ஃப்ரீயாவே இருக்காது. மனசு ஃப்ரீயாவே இருக்காது. எதையோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் செக் அவுட் பண்ணுங்க. யார்கிட்ட பழகுறீங்க? யார் உங்க கூட இருக்கிறா? யா அந்த பொறாம இருக்கிறவங்கள விட்டு விலகி வாங்க. அவங்க லெட் தெம் ஹேவ். அவங்களுடைய ஜெலஸிய அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அவங்க இருக்கிற இடத்துலயே பத்திரமா இருப்பாங்க. நம்ம முன்னேறிக்கிட்டே போலாம். பொறாம இருக்கிறவங்கள்ட்ட போவாதீங்க. நம்ம அன்ப காட்டலாம். எல்லாரையும் பார்த்து அழகா வாழ்த்துங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்ப காட்டுங்க. ஆண்டவரும் அததான் செஞ்சாரு. அவர் மேல பாஞ்சுட்டு வந்தவங்கள கூட அவர் அன்பு காட்டினாரு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல இயேசு சுவாமி, நல்ல ஒரு கருத்த எங்களுக்கு கத்துக் குடுத்தீங்க. பொறாமையினால இன்னைக்கு நெறைய பேரு அழிஞ்சு போய் கிடக்குறாங்க. இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அவங்களால முன்னேறவே முடியல. அவங்களுக்கு அந்த பொறாமை இருக்குதுன்னு சொல்லிட்டு உணர்த்தி காட்டுங்கப்பா. அந்த மாரி பொறாமப்பட்டவர்களிடமிருந்து எங்கள பிரித்தெடுங்க. எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்ப மட்டும் நாங்க அவங்களுக்கு கொடுக்க உதவி செய்யுங்க. அன்புக்கு பொறாமை இல்லையாப்பா. இயேசு சுவாமி, இந்த உலகத்துல நீர் எவ்ளோ அழகா வாழ்ந்தீர் ஆண்டவரே. அட்லீஸ்ட் நாங்க ஒரு அடியாச்சும் அந்த மாரி போய் ஆண்டவரே இயேசு சுவாமி ஒரு அன்பா மற்றவர்களோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே யாரெல்லாம் பொறாமப்பட்டு எலும்புருக்கியா மாறி இந்த கொடூரமான ஆயுதத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு தங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறாங்களோ சந்திப்பீராக. ஆண்டவரே சந்திங்க. இந்த பொறாம குணத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வாங்க. எங்களையும் காப்பாத்துங்கப்பா. எங்க மேல எத்தனை பேர் பொறாமப்படுறாங்க ஆண்டவரே. முன்னேறினாலே பொறாமப்படுறாங்க ஏசப்பா. நீங்க தான் ஆண்டவரே பேசணும். அவங்களுக்கு கூட நீங்க பேசுங்க. ஒரு விடுதலை கொடுங்க. நாங்க
உம்முடைய கரத்துல இதை கொடுக்குறோம் ஐயா. எங்களால போய் அவங்கள அடக்க முடியாது, உம்மால அடக்க முடியும் ஆண்டவரே. இந்த பொறாமை இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிற இடத்துலயே இருக்கிறாங்க என்பதை அவங்களுக்கு கொஞ்சம் சுட்டி காட்டுங்க இயேசு சுவாமி. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்திக்கிறோம். இதை நாங்க சிந்திக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.